வருக வருக வேடு வரி வற்றா வளங்களிக்கும் குறிஞ்சி நிலத்திற்கு வருகை தந்த குலவிடுவரை வருக. வற்றாத நீரோடை வளங்களிக்கும் மலைவளம் கற்றோர்கள் போற்றுகின்ற இந்த கழனிக்கு வருகை தந்த காவலரை வருக. தாங்கள் யார், தங்களுடைய பெயர் என்ன, தாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்து கூறுங்கள், பார்க்கலாம். வந்தாரை வாழ வைக்கும் வன் தமிழ்நாடு, சிங்கமான சிந்தனை கொண்டு வந்திருக்கும் தமிழச்சியே, குறிஞ்சி நிலம் போற்றும் கோயிலமே, வாழ்க வளர்க. வந்த விடுவரை தமிழ் மரபு மாறாது வரவேற்றமைக்கு நன்று. நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்பதை இதோ ரத்தின சுருக்கமா எடுத்துரைக்கிறேன். எனது பெயரோ குமரவேடுவன், எனது தந்தையின் பெயரோ சடையன், எனது தாயின் பெயரோ சடச்சி. நான் அதோ தெரியாதல்லவா கழுகு மாமலை, அந்த கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன். எனது தாய்மாமன் பரந்தாமன் 2 மான்குட்டிகளை உண்டாக்கினார். அதில் மூத்த குட்டியை அது எனக்கு வெற்றியை கண்டு பரிசாக அளித்தார். இளைய குட்டியும் எனக்கே தந்துவிடுங்கள் என்று நான் கேட்கும் பொழுது வேள்விமலை சரலில் மேய்ந்து கொண்டிருக்கிறது, சென்று பிடித்து வாருங்கள், தாரை வார்த்து தருகிறேன் என்றார். நான் அதிகாலமே எழுந்து நித்திய முறைப்படி செய்து என் தாய் தந்தையை வணங்கிவிட்டு கையிலேயே அம்பெடுத்து வேட்டைக்கு புறப்பட்டேன். வரும் வழியிலே இந்த குறிஞ்சி நிலத்திலே வேள்விமலை சாரலிலே என்னுடைய மானை கண்ட பொழுது நான் பார்க்க மான் பார்க்க, மண் பார்க்க நாம் பார்க்க, நான் பார்க்க மான் பார்க்க, மண் பார்க்க நான் பார்க்க, மானோட நாடோ நானோட மானோட மானை பிடித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய அண்ணன் வீரத்தேவன் குறுக்கே வந்து தடுத்து நிறுத்தி விட்டார். அவர் மட்டும் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் எனக்கு சொந்தமான மானை பிடித்து சென்றிருப்பேன். இடமும் உங்களுக்கு சொந்தமானது, மான்குட்டியோ எனக்கு சொந்தமானது. இருக்கும் மானை கொடுத்து விட்டால் இருக்கும் மானை எடுத்து சென்று விடுவேன். மான்குட்டிய தரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உயர்ந்த கருத்தோடும் உரிய தத்துவத்தோடும் சகல கலை மனத்தோடும் தன்மை ஏதும் குறையாமல், தாங்கள் யார், தாங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை விவரமாகவும் மிக மிக கம்பீரமாகவும் கூறியதற்கு நன்றி. நல்லா இருக்கு, பேச்சு நல்லா இருக்கு. ஆனால் செயல்பாடு தான் முக்கியம் இல்லையா? செயல்பாடுனா புரியலையே. இல்ல, எப்படிப்பட்ட செயல்பாடுகளை கட்டிய? வேட்டைக்கு போறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேட்டைக்கு போய் வெற்றி பெற்றவர்களை விட வேட்டைக்கு போய் கோட்டை விட்ட ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. வேட்டைக்கு போய் வெற்றி பெற்றவர்களை விட கோட்டை விட்ட ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி யாரு வேட்டைக்கெல்லாம் போய் கோட்டை விட்டது? எனக்கு தெரிஞ்சு குறிப்பா சுருக்கமா நீங்க சொன்ன மாதிரி ரத்தின சுருக்கமா சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா தசரத வேட்டைக்கு போய் சாபம் வாங்கின, சரி. பாண்டு மகாராஜன் வேட்டைக்கு போய் சாபம் வாங்கின, சரி. இதே மாதிரிதான் உங்களை மாதிரியே மான்குட்டியை துரத்திக்கிட்டு போய் ராமன் பொண்டாட்டியை இழந்தேன், சரி. அதனால இப்ப நானும் மானத்தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. வேட்டைக்கு போய் இந்த மாதிரி சூழல்கள் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? வேட்டையினுடைய தத்துவங்கள்னு இருக்கு. நிச்சயமாக ஒரு வேட்டைய இப்படிதான் ஆடணுன்ற தத்துவம் தெரியணும். இப்ப ஹார்மோனியம் வாசிக்கணும் அப்படின்னா முதல்ல எது தெரியணும்? சரிகம பத சல்லி வருஷம் சென்ற வருஷம் தாட்டு வருஷம் அடிப்படை தெரியணும்ல. நிச்சயமா நிச்சயமா. கையில அம்பா பிடிச்சுக்கிட்டு வேட்டையின் தத்துவம் தெரியும், கம்பீரமா பேச்சு பேசிக்கிட்டு நானும் தான் வேட்டைக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாது. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஏத்துக்க மாட்டேன். வேட்டையின் தத்துவம் தெரியாம நான் வேட்டையாட வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வேட்டையின் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். வேட்டையின் தத்துவத்தையும் சொல்லுவேன், வேட்டையின் தர்மத்தையும் சொல்லுவேன், வேட்டை உருவான வரலாறையும் நான் சொல்லுவேன். சொல்லட்டுமா? அப்புறம் என்ன போட்டு பாருங்க. போட்டிக்கு ரெடி ஆயிட்டாரு. வந்து நிற்கும் கதாபாத்திரம் வேடுவகுல கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடுவது போல, ஒரு நன்றி சொல்வது போல இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு வேட்டையின் உருவாக்கத்தை பத்தி நம்ம பேசிடலாமா? வேட்டையின் தத்துவம் என்னையான்னு கேட்டா, வேட்டையினுடைய தத்துவத்தை சொல்லவா இல்ல வேட்டையினுடைய தர்மத்தை சொல்லவா? மாமானா மச்சானா என்ன இப்படி போய்கிட்டு இருக்காரு? வேட்டையின் வரலாறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தத்துவம் தர்மத்தை பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க சொல்லுங்க பாப்போம். வேட்டையின் வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? ஏன்னா தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்ச விஷயத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்துக்கலாம். அது போல ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக வேட்டையின் வரலாறை பத்தி நான் சுருக்கமா சொல்லிடுறேன். எப்படி என்ன ஆதி காலத்துல
கற்கால மனிதன் பாடத்துல நம்ம படிச்சிருக்கோம். கற்கால மனிதன் ஆதி மனிதனாகப்பட்டவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன பண்ணா? அப்படி ஒரு வனத்துல நடந்து போய்கிட்டு இருக்கான். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது காட்டு தீ பற்றி எரித்து பஸ்பமாகி அப்படி அணைஞ்சு கிடக்குது அந்த இடம். அப்படி கடந்து போய்கிட்டு இருக்கா அந்த மனிதன், ஆதி கால மனிதன். கற்களை கொண்டு நெருப்பை மூட்டிய காலம் கற்காலம். ஏன்னா அப்போனா இரும்போட பயன்பாடு கிடையாது. அந்த அளவுக்கு இரும்பை பிரித்து எடுக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு தெரியவில்லை. கற்காலம். கற்களால் கருவிகளை செய்தான், நெருப்பை மூட்டினான். அதோடு மட்டுமின்றி தானாகவே காட்டு மரங்கள் உருசிக்கொண்டு நெருப்பு உருவாகியது. இப்படிப்பட்ட காலத்திலே, இந்த கற்காலத்திலே ஒரு மனிதன் நடந்து செல்கிறான். நடந்து செல்லும் பொழுது அந்த காட்டு தீயில் ஒரு விலங்கு வெந்து கிடக்கிறது, இறந்து கிடக்கிறது. அவன் அமர்ந்து பார்க்கிறான். அடடா, அழகான இந்த விலங்கின் பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த விலங்கை புரட்டி பார்க்கிறான். பேசும்பொழுது அது என்ன ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு போறீங்க? புள்ளி வச்சாதான் நம்ம கோலம் போட முடியும். புள்ளி இல்லாம கோலம் போட்டா சரியா வருமா? அது அந்த விலங்கு ஆரம்பமே இப்படியா? ஆரம்பமே அமர்க்கலமா இருந்தா தானே சரியா இருக்கு. இல்ல, விஷயம் பேசுற ஆளுகளை பார்த்திருக்கேன். அதுல இந்த புள்ளி வச்சு பேசுற ஆளுங்க இருக்கா பத்தியலா? அந்த ஆளுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாவே தான் நிக்கணும். வர்க்கம் அப்படி. வர்க்கம் அப்படி. அப்படியா? ஆக அந்த விலங்கை அவன் புரட்டி பார்க்கிறான், பரிதாபமாக பார்க்கிறான். ஆக ஆதி காலத்திலே கற்காலத்திலே மனிதனுக்கு இறக்க. அதனாலதான் சொல்றாங்க, ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், வரும் நாளை மனிதன் நாளை மனிதன் உலகை ஆளப் போகிறான்னு வரும். பாடல் கேட்டு ரொம்ப நாளாச்சு. அப்போ ஆதி காலத்தில் மனுஷன் விலங்குகளை பிடிச்சி பச்சையாக கறியாக தான் சாப்பிட்ருக்கேன், பச்சையாக தான் சாப்பிட்ருக்கேன். ஆமாம், ஆதி காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி. அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த மூங்கிலும் உரசுனா என்ன ஆகும்? நெருப்பு பற்றிக்கிறோம். திடீர்னு காட்டு தீ பற்றி எரியும், பார்த்துருக்கீங்களா? எரியும். அது எப்படின்னா, இந்த மூங்கில் மரமும் உரசிக்கொள்ளும். உராய்வு ஏற்படும் பொழுது அங்கே நெருப்பு ஏற்படுது, காட்டு தீ. அதுக்குள்ள ஓடிய விலங்குகள்லாம் என்ன பண்ணும்? பஸ்பமாயிரும், எரிஞ்சு போயிடும். அதுல ஒரு விலங்கு எரிஞ்சு கிடக்கு, அதை எடுத்து சாப்பிடுறான். நெருப்புல எரிஞ்ச அந்த விலங்கினுடைய அந்த மாமிசம் எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்த்தா ருசியா இருக்கு, நல்லா இருக்கு. அப்பவே உனக்கு தட்டி இருக்கிற மாளுகளுக்கு அப்பவே அப்படித்தானே? அப்பவே நாக்கு ருசி அப்பதான் தெரியுது. கற்காலத்திலே உனக்கு தட்டி இருக்காங்க மாளு. எப்படி உனக்க? அது புரியுது. இன்னைக்கு அந்த பழக்கம் நம்ம விட்டு போகலையே. விடலையே. எடுத்து சுவைத்து பார்க்கிறான். நல்லா இருக்கு, அருமையான ருசி. சும்மா சாப்பிடுறத விட சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆனா நெருப்புக்கு என்ன பண்றது அப்படி சொல்லி சிக்கி முக்கி கற்களை கொண்டு நெருப்பை உண்டாக்கினான் ஆதி மனிதன். அந்த கல்லோட பேரு கூட சொல்றீங்க. ஆமா, தெளிவா சொல்லணும்ல. சரி. ஆக இப்படி நெருப்பில் சுட்டு விலங்குகளை சாப்பிட்டான். சரி. ஆண்டிலிருந்து மனிதன் வேட்டையாட தொடங்கி விட்டான். அதிகமா ருசி கண்டதுனால வேட்டையாடி சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு அன்றிலிருந்து வேட்டையை ஆரம்பிச்சுட்டான். ஆக வேட்டை உருவானதின் வரலாறு இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக வேட்டையின் வரலாறு இதுதான். நீங்க ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். இது வேட்டையினுடைய வரலாறு. ஆமா, வேட்டையினுடைய தர்மங்கள் என்ன? தர்மங்களை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கட்டிய பத்தியலா? ஆமா. தத்துவத்தை கட்டிய பத்தியலா? ஆமா. வேட்டையின் தத்துவத்தை சொல்லிடுறேன். கொண்டு வா அல்லது கொன்று வா. ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், இடையில குறுக்கு சால் ஓட்டுவேன். இப்படி என்னமோ இங்கே எதனா படிக்காத உட்காந்துருக்க மாதிரி, கற்கால மனிதர்களை பற்றி தெரியாத மாதிரி இப்படி குறுக்கு சால் ஓட்டுவேன். இந்த பக்கத்தில் நிற்கிற ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏற்கனவே கேட்டு வச்சேன் ஒரு கேள்வி, அதை கேட்க மாட்டேன், விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவேன். எதுக்கு? அந்த ஆள் நான் பேசுகிற பேச்சில் நான் கேட்ட கேள்வியை மறந்துக்கிட்டு நிற்பார். இப்போ நான் அடுத்த இடத்துக்கு போயிடுவேன். அதை விட்டுட்டு இப்போ அடுத்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட உண்மையிலேயே சொல்கிறேன், மனதளவில் இடையில எவ்வளோ புகுந்தாலும் தெரு வசத்தோடு நிலைக்கு வரணுங்கிறதுக்கு அதையா முதல்ல வேட்டையினுடைய. ஆக நீங்க கேட்டபடி வேட்டையின் வரலாறை சொல்லியாச்சு. வேட்டையின் தத்துவம் என்ன? கொண்டு வா அல்லது கொன்று வா.
ஒண்ணு கொன்னுட்டு வந்துரு, இல்லன்னா உசுரோட கொண்டுட்டு வந்துரு. இதுதான் வேட்டையின் தத்துவம். அதோடும் இல்லாம மக்களுக்கு வேட்டையின் தர்மத்தை சொல்லிடுவோமா? அது என்ன? ஏன்னா எல்லா ஊர்லயும் வேட்டையாடுற பழக்கம் இன்னும் போகல. எங்க ஊர்ல ஒரு ஆள் எப்பவுமே கட்டவளாரோடயே தெரியுது. எதோட? ஆமா, கட்டவள பேர் என்ன உங்க ஊர்ல? ஆமா, அதோட தெரியும். ஒரு ஊர்ல ஒரு பேர். ஆமா, மயக்கண்ணியோட தெரிய ஆள்னா இருக்குது, அணிக்கண்ணியோட தெரிய ஆள் இருக்குது. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறேன்னு. ஏன்னா முக்கியமானது ஒரு செய்தி. வேட்டையின் தர்மத்தை பத்தி பேசணும் பாத்தீங்கன்னா, 2 விலங்குகள் உணர்ச்சிகள் இருக்கும்போது அந்த விலங்கை வேட்டையாட கூடாது. வேட்டையின் தர்மத்துல இது முக்கியமான ஒன்று. அடுத்ததா வேட்டையின் ரொம்ப கொடுமையான பாவம், அது பண்ணக்கூடாது. அது ஏற்கனவே சிரமப்பட்டு சொல்றேன், அது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்குது. அந்த நேரத்துல போய் அதை பார்த்து பெரிய பாவம். நிச்சயமாக அது இனவிருத்திக்காக புணர்ச்சியில் இருக்கும்போது சரி ஒன்று. இரண்டாவது பார்க்க போனா, தாயும் சேயுமாய் நின்று மேயக்கூடிய விலங்குகளை எப்போதுமே வேட்டையாடக்கூடாது. இது வேட்டையின் தர்மத்தில் இரண்டாவதா பார்க்கலாம். மூன்றாவது பார்க்க போனா, நோயுற்ற விலங்க வேட்டையாடவே கூடாது. நம்ம ஆளு என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனுக்கு நிகரா உள்ள ஆளை தொட மாட்டான், அவனோட ஒருபடி கீழே இருப்பான். அவனை போட்டு போயிட்டு இருக்க அங்கே வீரத்தை காமிச்சிருவான் நம்ம ஆளு. இவளுக்கு மேல உள்ள ஆளை பார்த்து என்ன இப்படி போயிட்டு இருக்க கேட்க முடியுமா? இது தர்மம் கிடையாது. ஆக நோயுற்ற விலங்கையும் வேட்டையாடக்கூடாது. நான்காவது பார்க்க போனா, தனிமையில் நின்று கொண்டு மேய்ந்து கொண்டு இருக்கும் அல்லது தனிமையில் நின்றக்கூடிய விலங்கை வேட்டையாடவே கூடாது. ஏனென்றால் அது ஏற்கனவே மந்தையை பிரிந்த வேதனையில் இருக்கும். ஒரு வேதனையில் இருக்க விலங்க வேட்டையாடக்கூடாது. இதெல்லாம் வேட்டையின் தர்மத்தில் முக்கியமான ஒரு பங்காகும். சரிங்களா? இதுக்கு மேல வேட்டையை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கலைகள்ல நிறைய கலைகள் இருக்கு. சரி, வேட்டை கூட ஒரு கலைதான். கலைதான். நடிப்பதும் ஒரு கலைதான். கலை இல்லையா? உலகம் என்னும் நாடக மேடையில் ஒவ்வொருவரும் நடிகர்கள் தான் அப்படின்னாங்க. ஆனா இந்த கலைகள் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த வேட்டையாடுவது, ஆமா, அதுவும் ஒரு கலைதான். கலைதான். கலைகள் இருக்கு. இல்ல, கலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கலைகள் மொத்தம் எத்தனைன்னு தெரியுமா? ஆயக்கலை 64 சொல்லுவாங்க. சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, அதையா இப்ப ஏன்ட கேக்குறீங்க? என்ன சொன்னாங்க? அதையா இப்ப ஏன்ட நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஏன்ட கேக்குறியா? இது என்கிட்ட இப்ப இந்த ஆயக்கலை 64 ஏன்ட கேக்குறீங்க? வேட்டையாடுவது ஒரு கலைன்னு. கலைதான், கலைதான். அதை ஒத்துக்கிறீங்கல்ல? ஒத்துக்கிறேன். அப்ப கலை வேட்டையாடுவது ஒரு கலைனா கலைகள் எத்தனைன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல? 64 கலைகள். இப்ப புராணங்கள் எத்தனையோ இருக்கு. எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் இதிகாசங்கள் 3 இருக்கு. இத்தனைதான் அப்படின்னு வகுத்து வச்சிருக்காங்கல்ல. தத்துவங்கள் 96 இருக்கு. ஆகமங்கள் 28 இருக்குது. சொல்லுங்க. என்னமா நீங்க என்னமா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்த மாதிரில தத்துவம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, விளையாபதி, குண்டலகேசி என்ன 50 காப்பியங்களும் இருக்கு தமிழ்ல. அப்ப இதிகாசங்கள் 3 என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம், சிவ ரகசியம் என்ன 3 நம்ம குறிப்பிடலாம். அப்ப 64 கலைகள் மட்டும் தெரியாது. 64 கலைகளை நான் உங்களுக்காக நான் படிச்சுட்டு வர முடியுமா? பள்ளிக்கூடத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அப்ப வேட்டையாடுவது ஒரு கலை இல்ல? வேட்டையாடுவது ஒரு கலை தான். கலை இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா. அப்ப நான் கலைகளை பத்தி கேட்கல. 64 கலைகள் இருக்கு, அதுல வேட்டையாடுவது முக்கியமான கலை. அட தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? சரி, அடுத்த மெடல சொல்லிட்டா போச்சு. இதுல என்ன இருக்குது? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட முன்னு வச்சுட்டேன். தெரிஞ்ச விஷயத்த தெரியும்னு சொல்லிடலாம், தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு இனத்தவன் கூட பார்க்காம இப்படி காட்டு குடிக்கிறீல, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் கேட்டது என்னோட மான. என் குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நல்லாவே தெரியும். 16 வயசுல இருந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சீனில் ஒளிஞ்சு நின்று உங்களை நான் பார்த்துருக்கேன். எங்க அண்ணன் நாடகம் ஆடும் போது உங்களை பார்த்தாலே பயப்படுவேன். அதுக்காக இப்பவும் அதே மாதிரி நிப்பேனுங்கிற எண்ணத்தோட நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பயப்படுவேன்னு சொன்ன உடனே நான் கொஞ்சம் கம்பீரமா நின்னேன். அது அப்ப அது 14 வயசுலங்கும் பொழுது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆமா, அதுக்காக அப்படியே இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி. நான் கேட்டு வந்த விஷயம் வேற, ஆனா நீங்க திசை திருப்பி பேசுறீங்க.
என் பேச்சே அப்படித்தான். பேச்சே அப்படித்தானா? சொல்ல வர்றதே சொல்ல விட நான் மாட்டேன். தேடி வந்தது மான. ஆனா நீங்க 64 கலையங்கிறிய என்னென்னமோ நீங்க கேட்கறிய. நான் என்ன கேட்டேன்? ஏங்க வேட்டைக்காரர் தானே நீங்க? ஏதாவது சம்பந்தம் இல்லாம கேட்டேனா? வேட்டைக்காரர்னா வேட்டையினுடைய தத்துவம் என்ன, வேட்டையினுடைய தர்மங்கள் என்ன சொல்லியாச்சுல. ஒரு வேலைக்கு போறோம்னா அந்த வேலையை பத்தி முழுமையா ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். நிச்சயமாக இல்லையா? அதை பத்தி தெரிஞ்சிருக்கீங்களான்னு தானே கேட்டேன். இதான் சம்பந்தம் இல்லாம கேட்டேனா? நீங்க கேட்கறதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அதே பேச்சோட பேச்சா வேட்டைங்கிறது ஒரு கலை தானங்கன்னு நீங்க என்ன சொன்னீங்க? கலை. நீங்க என்ன சொன்னீங்க? ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல? ஒத்துக்கிட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா? என் குணம், என் வாத்தியாரே அம்பா பிடிச்சிக்கிட்டு வந்து நின்னாலும் சரி கேள்விதான் கேட்பேன். ஏன் எதுல வேணாலும் விட்டு கொடுக்கலாம். பதில் சொல்லி பழக்கமே இல்லையோ? தொழில விட்டு கொடுக்க கூடாது. பதில் நான் எது கேள்வி கேட்டதான் பழக்கம். அப்ப நீங்க வம்பு இழுக்கிறீங்களா? வம்பு நான் இழுக்கிறேன்னா நீங்க இழுக்கிறீங்க. உங்க பேச்சுல ஏதோ அந்த கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு. கேள்விதான் கேட்பேன்னு சொல்றேன். என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் பதில் சொல்ல மாட்டீங்களோ? நான் உங்கள்ட்ட கேட்டது என்ன? என்னுடைய மான் வந்து வனத்துக்குள்ள புகுந்துருச்சு. அது சூட்சமா என்னை வந்து தாக்குற மாதிரி இருக்கு. வனத்துக்குள்ள புகுந்த மானத்தேடி தான் வந்தேன். கேள்வி கேட்டேன். ஆனா நீங்க வந்து ஆயக்கால 64 கேக்குறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ஆயக்கால 64 சொன்னாதான் மான தருவேன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு முன்னாடி ஏதோ மான பெருமையை சொல்றேன். சரி, இப்பதான் இடத்துக்கு வந்திருக்கீங்க, இப்பதான் முதல்ல பாக்குறேன். சரி, அப்படின்னு ஒரு போகலாம்னு நான் பாக்குறேன். அடடா அப்படியா? ஆனா நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? பேச்சோட பேச்சா விட்டு கொடுக்குறீங்களா? கேள்வி இப்ப என்ன சொன்னீங்க நீங்க? கேள்விதான் என் வாத்தியாரே வந்தாலும் கேள்விதான் கேட்பேன் அப்படின்னு சொன்னா பதில் சொல்லி உங்களுக்கு வழக்கம் இல்ல அப்படித்தானே? திமுற பத்தியில இதெல்லாம் கொழுப்பு தானே. இப்ப பதில் சொல்லி பழக்கம் இல்லைன்னா நான் பதில் சொல்ல தெரியாதவங்க. என்னோட காரியத்தை திசை திருப்பி பேசுறீங்க. என்னோட காரியத்தை திசை திருப்பி பேசுறீங்க. நான் வந்ததின் நோக்கம் மானை தேடி என்னுடைய மானை பெருமையை சொல்றேன். மானை நீங்க எப்ப இந்த வார்த்தை சொன்னீங்களோ உங்க மானோட பெருமையெல்லாம் எனக்கு தேவையில்லை. சரி, வேட்டைங்கிறது ஒரு கலை தானே? நிச்சயமாக. 64 கலைன்னு இந்த வாய் தானே சொல்லுச்சு. ஆமா, 64 கலையும் சொல்லுங்க. உங்க குட்டியை நான் தர்றேன். குட்டியை தரிய சொல்லலன்னா தர மாட்டீங்களா? கலையை சொல்றதுக்கு முன்னாடி கேலி எல்லாம் பண்ணக்கூடாது. என்கிட்ட கிண்டல் கேலி பண்றது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். பதில் சொல்லி பழக்கம் இல்லையோ? அப்படின்னா நான் பதில் தெரியாம நான் வெளிப்படையா கவனம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் நினைச்சீங்களா? இனத்தவனை காட்டி கொடுக்க கூடாது. இது ஒரு இனத்தவனை காட்டி கொடுக்க கூடாது. அப்ப நம்ம இனத்தவர் அப்படின்னு நினைச்சா இப்படி வாய் கொழுப்பா என்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. அது இயற்கையாவே உள்ள வாய் மாறாது. அப்ப அது போலதான் இயற்கையாவே உள்ள குணம் அதுவும் மாறாது. சரி இருக்கட்டும். என்ன ஆயக்கால் 64 தானே? அது அப்புறம் பாத்துக்குருவான். என்னுடைய மானின் பெருமையை சொல்லுகிறேன். அப்புறம் பாத்துக்குவான் அப்படிங்கறதுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை இல்ல. எனக்கு நீங்க மான், எனக்கு இவ்வளவு நாளா நீங்க சொன்ன மாதிரி இந்த பகுதியிலேயே திலகவதி அப்படின்ற பேரை எனக்குன்னு ஒரு தனி பேரை நான் காப்பாத்தி வச்சிருக்கேன். சரி, புதுசா வந்த ஒரு வேட்டைக்காரரு ஒரு பதில் அடி கொடுத்தாரு பாருங்க. ஏமா உனக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லையோன்ட்டாரியா? அப்படி காலையில டீ கடையில என்னைய பத்தி பேசுவாங்கய்யா. வாத்தியார் வந்தாலே கேள்விதான் கேட்பேன்னு சொன்னீங்களா? அதுக்கு தான் அந்த கேள்வி நான் முன் வச்சேன். நான் பதில் சொல்லி பழக்கம் இல்லையா அப்படின்னு. பதிலும் சொல்லுவோம் நாங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல? மானின் பெருமையை சொல்ல. இல்லைன்னா உங்க வாத்தியார் லட்சண வளதானான்னு கேட்பேன். அடடடடா, எங்க வாத்தியாரை பத்தி பேசும் பொழுது சரி, எங்க வாத்தியாரே வந்து ஒரு ராஜ நடிகர் தான். ஏன் அதுக்கு சொன்னேன்? அவர் ஒரு ராஜ நடிகர். அவரே அம்பா பிடிச்சிட்டு வந்தாலும் வீரமுத்து, விசி வீரமுத்து தான் எங்கள் வாத்தியார், என்னுடைய வாத்தியார். அப்போ அவரே வந்து நின்னாலும் நான் அப்படி தான் கேள்வி கேட்பேன். அதனுடைய பழக்கம், அது என்னுடைய பிறவி குணம். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு நான் யதார்த்தமாக சொல்கிறேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ பதில் சொல்லி பழக்கம் இல்லையோ அப்படின்னா இது வாத்தியாரே வந்தாலே கேள்வி மட்டும்தான் கேட்பேன். நீங்கள் சொன்னதுக்கு நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அது இருக்கட்டும். அப்போ உங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்த லட்சணம் அவ்வளோதானா அப்படின்னு நான் கேட்பேன். என்னுடைய வாத்தியார் அசிங்கப்படுத்துவேன், அங்க லட்சணம் உங்க வாத்தியாரையும் சேர்த்து அசிங்கப்படுத்துவேன். அப்படியா? நீங்க பதில் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு மட்டும் அசிங்கம் இல்ல. பதில் சொல்லிட்டா நீங்க அடுத்த மேடையில பாட்டே பாட கூடாது. உங்க வாத்தியாருக்கும் அசிங்கம். சரி, நான் பதில சொல்லிட்டா நீங்க அடுத்த மேடையில பாட்டு பாட கூடாது. என்ன சொல்றீங்க? எப்படி? நீங்க பதில் சொல்லிட்டா அடுத்த மேடையில பாட்டு பாட கூடாது.
அடுத்த மேடையில் பாட்டு பாடக்கூடாதா? ஆமா, நான் தான் சொல்லிட்டேன், ஒரு இனத்தவனை காட்டி கொடுக்கறது சரியா? அடுத்த மேடையில் நான் படிச்சுட்டு வந்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி ஒரு இனத்தனை நீங்க காட்டு குடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? வந்த விடுவரை வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, அதை சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம், ஏதாச்சும் கேட்டியலாம். ஒரு வாத்தியார்னா இப்போ இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. என்ன கட்டியிருக்காங்க? கட்டியிருக்காங்கல்ல, அஸ்திவாரம் பலமாக போட்டாதான் பல ஆண்டுகளுக்கு அந்த கட்டடம் உறுதியாக இருக்கும். உமக்கு முதல்ல அஸ்திவாரம் எப்படி இருக்கு? அஸ்திவாரமே இங்கே ஆட்டம் கண்டு போயிருக்கு. சரி, அஸ்திவாரம் ஆட்டம் கண்டு போயிருக்கா? என்ன பாடம் போட்டு கொடுத்தாரு உங்க வாத்தியாரு? அது மக்கள் சொன்னா நல்லா இருக்குமே. கேட்குறேன், கட்டையை பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட மட்டும் வந்து வாய் அடிக்கிறாரு. சென்ற இடமெல்லாம் பேரும் புகழும் வாங்கி வந்த என்னோட ஆசானே, முதல் முறையா நீங்க தான் வந்து என்ன பாடம் போட்டாருன்னு கேட்டிருக்கீங்க. ஏன் வாத்தியாரே நான் அப்படித்தான் பேசுவேன்னு சொன்னா உங்க வாத்தியாரை மட்டும் நான் விட்டு வைப்பனா? இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? இல்ல, நம்பித்தலோட மக ரொம்ப கண்ணியமான புள்ள, அடக்க ஒடுக்கமான புள்ளைன்னு கேள்விப்பட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, வீம்பும் விதண்டாவதமும் உள்ள பொண்ணா இருக்கிய நீங்க. எப்பவுமே ஒரு குடும்பத்துல பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை நிறைய இருந்து பொம்பளை பிள்ளை குறைவா இருந்தா அந்த பொம்பளை பிள்ளைக்கு அதிகமா செல்லம் ஊட்டி வளர்ப்பாங்க. ஓ, எங்க குடும்பத்துல சரி 7 ஆம்பளை பிள்ளை, நான் ஒருத்தி தான் பொம்பளை பிள்ளை. அதனால இந்த திமிரு கொஞ்சம் அதிகமா இருக்கா? இருக்கத்தான் செய்யும். அடடா. சரி, நான் பாட்டே பாடல. சரி, பதில சொல்லுங்க. அதற்கு முன்னதாக எப்படி அஸ்திவாரம் போட்டிருக்காருன்னு நான் இன்னைக்கு பாத்துறேன். மானின் பெருமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க நான் சொல்ல விட மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்வி சொல்ல விட முடியாதுங்க. என்னோட வாத்தியார்கிட்ட ஒரு ஓரமா நின்று கேட்டு கூட அப்ப உங்க வாத்தியாரு அஸ்திவாரம் பலமா போடல. என்னோட வாத்தியார் அஸ்திவாரம் மிகுந்தவர் ஒத்துக்கங்க. அப்படி கிடையாது. மாணவனை வைத்து ஆசிரியர் நம்ம இடப்பட முடியாது. நீங்க பேசுறது தவறான கருத்து. ஆகையால என்னுடைய மானின் பெருமையை சொல்லுகிறேன், கேட்டுவிட்டு மானை கொடுக்க வழியை பாருங்க. திசை திருப்பி நீங்க பேசாதீங்க. வாத்தியார் பாடம்லாம் ஒழுங்கா தான் கொடுப்பாரு, எனக்கும் தெரியும். ஆனா அதை எடுத்து மாணவன் எடுத்துக்கொள்ளும் விதம் தான் ஏணிப்படியை வச்சு இதாப்பா வழி அப்படின்னு ஏற்றி தான் விடுவார் வாத்தியார். போற வழியில ஏறுற வழியில ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ணணும்? தடுமாறுனா தவக்குன்னு அடுத்த ஏரியை அடுத்த இடத்த பிடிச்சா தானே நம்ம ஜெயிக்க முடியும். அப்படியா? வாத்தியாரை வந்து இப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டு பாரு. சரி சரி, எங்க வாத்தியார் மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்னு தெரியல. வந்ததுல இருந்து வாத்தியார் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு அப்பையில அவரை பார்த்தாலும் எரிச்சலா தான் வரும். இந்த வார்த்தைக்காகவே நிச்சயமா நான் சொல்லிருவேன். சரிங்களா? நான் சொல்வதற்கு முன்பாக என்னுடைய மானின் பெருமையை கேட்டு அதை மட்டும் சொல்ல விட மாட்டேன். நீங்க அதை எப்படி சொல்ல? நீங்க மானின் பெருமையை கேட்டாதானே நீங்க வந்து என்னோட மான கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். சரிங்க, தெரியாம நான் வந்துட்டேன். சரி, வேட்டைக்கு. சரி, இப்படி இம்சையெல்லாம் வரும்னு நினைச்சு பார்க்கல, தெரியாம போச்சு. சரி, ஏதோ ஆர்வ கோளாறுல வந்துட்டேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி சொன்னா பாட்டை பாடுங்க. மான கொடுத்துருவீங்களா? பெருமை, மானோட பெருமை என்ன சொல்லுங்க. மானின் பெருமையை சொல்லிக்கிறேன், கேட்கறீங்களா? எனக்கு நீங்க கதைகளை சொல்லிட்டு சொல்லுங்க. என்ன கதையை கேட்கறீங்க? உங்க சொந்த கதையை கேட்குறேன், சொல்லுங்க. சொந்த கதையை பத்தி நீங்க பேசுங்க, நீங்க தான் நல்லதா பேசுறீங்க. அப்ப எங்க வாத்தியாரும் தெரியாம பாடம் கொடுத்துட்டாரு. அது கிடையாது, அது கிடையாது. நானும் எதை தெரியாம ஆர்வமா வந்துட்டேன். ஆயக்கால் 64 சொல்லிட்டு அடுத்த மேடையில் நீங்க பாட்டு பாட மாட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க 64 கலைகளை முதல்ல சொல்லுங்க. சரியா சொல்லிட்டீங்கன்னா சரி, அடுத்த மேடையில நான் பாட்டு பாடக்கூடாது, அவ்வளவுதானே? அதானே அதானே பேச்சு. ஆயக்கலை 64 அடுத்த வார்த்தை நான் ஒத்துக்கிறேன். அடுத்த மேடையில் நான் பாட்டே பாடலை, உண்மையை சொல்கிறேன். இந்த தெய்வத்து மேலே நானே சொல்கிறேன். 64 கலைகளை மட்டும் சொல்லிடுங்க. பாடம் கொடுத்தாரு வாத்தியார், படிச்சிங்களா நீங்கள்? முதல்ல சொல்லுங்க. தேடி வந்தது மானே, ஆனா நீங்க தெரியுமா தெரியாதா? நேரம் ஆயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு மீன் சுருட்டி பக்கம் வேற போகணும். சரி, மீன் பிடிக்கவா? மீன் ரொம்ப தூரம் நாடகத்துக்கு போகணுங்க, அதை சொல்லிக்கிட்டு. ஆயக்கல் 64 சொல்லிட்டா மான கொடுத்துருவீங்களா? பாட்டே பாடலன்ட்டேன் அடுத்த மேடையில். என்னப்பா எப்படி அப்படி நான் நாடகத்தை நடத்துறது?
அப்படி யோசிக்கிற விஷயம் இல்ல. ஆயக்கலை 64 சொல்ல விடுறீங்களா? சரி, இல்ல இடையில குறுக்கி சொல்லுங்க, சொல்லுங்க. மானினி பெருமையை சொல்லி நான் தம்பி சொல்றேன். நீ விரல விடுப்பா. அது நல்லா இருக்கும். 1 2 மானினி பெருமையை சொல்லி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் சொல்ல விட மாட்டேன். சரி, எப்படிங்க? 2 எப்படி? எனக்கு நீங்க மான், எனக்கு சொந்த மான், எனக்கு ஏற்ற மான். உங்களுடைய வனத்தில் இருப்பதன் காரணத்தினாலே உங்களுடைய அண்ணனை விசாரித்த நான், உங்களுடைய தோழியை விசாரித்த நான், ஐயா தலைவி என்ற முறையில் எங்க அண்ணனை விசாரிச்சது, என் தோழியை விசாரிச்சது, சரி எல்லாம் தெரியும். சரி, எல்லாத்துக்கும் தெரியும். சரி. உமக்கு கலைகள் தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். அப்ப சொல்லுங்க. ஆயக்கலை 64 ஆகப்பட்டது எதுவெனில் நினைக்கிறீங்களா? சரியா நிறுவீங்களா? என் தம்பியச்சிக்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சொல்லி? சரியா நிறுவீங்களா? சரியா நான் என்னவே நீங்க சொல்லுங்க. ஆயக்கலை 64 ஆகப்பட்டது எதுவெனில் அக்ஷர விளக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், இதிகாசம் ஆகிய புராணம், வியாகரணம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், நீதி சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், சப்த பிரமம், காவியம், அலங்காரம், மதுர பாஷணம், நாடகம், திருத்தம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரிச்சை, கனக பரிச்சை, ரத பரிச்சை, கஜ பரிச்சை, அஸ்வ பரிச்சை, ரத்தின பரிச்சை, பூமி பரிச்சை, சங்கிராம விளக்கணம், மல்யுத்தம், ஆகர்ஷணம், உச்சாரணம், வித்யாசனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தவேவாதம், வைப்ளேவாதம், கவுத்துவாதம், தாதுவாதம், காரணம், இளப்பரியாகிய நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பிரகாய பிரவேசம், அதிர்சயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னி ஸ்தம்பம், ஜலஸ்தம்பம், வாயு ஸ்தம்பம், சிசு ஸ்தம்பம், வாக்கு ஸ்தம்பம், சுக்கில ஸ்தம்பம், கண்ணஸ்தம்பம், கற்கஸ்தம்பம், அவஸ்தை பிரயோகம், கீதம் எனும் ஆயக்கலை 64 ஆகப்பட்டது. இதுவே இதுவே இதுவே. இப்ப என்ன சொல்றிய? ஏதோ ஒரு பேச்சுக்காக பொழுது விடிஞ்சிருச்சு, கிழக்கு விளக்குற நேரத்துல வழக்கு வேணாம் நான் நினைச்சா என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீல. என்ன அது என் வாத்தியாரை பத்தி பேசுறீங்க? என் வாத்தியார் யாரு தெரியுமா? பல மாணவர்களை உருவாக்கி விட்டவர். அவர் பேரை நான் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு நான் போவேனா? சொல்லுங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். பாய சுருட்டிட்டு வீட்டுக்கு போற நேரத்துல இப்படி பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட பாடம் கேட்கிற மாதிரி கேட்கறீல, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்படி இல்லைங்க. நம்ம இருக்கிறது நாடக கலை. இந்த நாடக கலை எதுல இருக்கு தெரியுமா? இதை நான் ஏன் முதல்ல கேட்டேன் தெரியுமா? நாடக கலை அக்ர விளக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரபாடனம், இந்த இடத்து தான் குறிப்பிடணும். நாடகம் 64 கலைகளில் வரக்கூடிய ஒரே கலை இந்த நாடக கலை மட்டும்தான். அதனால தான் இந்த நாடக கலைக்கு வரக்கூடிய நீங்கள் முதல்ல 64 கலைகளை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் என்பதற்காகத்தான் கேட்டேன்னு தவிர, நீங்கள் வாத்தியார் பாடம் கொடுத்துருப்பாரு, ஒருவேளை மனப்பாடம் பண்ணாமல் விட்டுட்டாரோ அப்படின்னு உங்களை காட்டி கொடுத்து உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற எண்ணத்துலலாம் கேட்கல. காட்டி தான் கொடுத்திய. இப்ப நிஜமாவே அந்த ராஜபாட்டுக்கு தெரியலன்னா என்ன பண்ணிருப்பிய? நேரம் காட்டி கொடுத்துட்டான போயிருப்பிய? ஒரு இனத்தவனுக்கு ஒரு இறக்கம் உங்களுக்கு இருந்துச்சா? சொல்லுங்க. யாரு எப்படி ஆஜிலா எப்படி எனக்கு அத்தாடி அவர் என்ன சொன்னாரு? 64 கலைகளை நான் சொல்லிட்டேன்னா அடுத்த மேடையில் பாடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ நாளைக்கு நாடகத்துக்கு போவேன். புரட்டாசி வரைக்கும் எனக்கு நாடகம் இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருப்பேன். அப்புறம் அடுத்த சீசன் ஆரம்பிக்கும். அடுத்த தை மாசத்துலேருந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் நாடகத்துக்கு போவேன். சரி, அடுத்து போய்கிட்டே இருக்கேனா எனக்கு ஒரு அடுத்துன்னு ஒரு 60 வயசு ஆன பிறகு சரி அடுத்து ஒரு மேடை வரும்ல. ஆமா, அப்ப 60 வயசுக்கு மேல சிரமம் இல்ல பாடுறது. அப்ப அடுத்த மேடையில சரி 60 இப்ப 60 நீங்க எத்தனை கலைகள் எத்தனை சொன்னீங்க? 64 சொன்னீங்களா? சரி 64வதாக ஒரு அடுத்த மேடை வரும்ல எனக்கு. அந்த 64வது மேடையில நான் பாட மாட்டேன். அனுபவசாலிங்கிறத நிரூபிச்சு விட்டீங்க. போயிட்டு மாலை மரியாதை கௌரவத்தோட அனுபவசாலிங்கிறத நிரூபிச்சு விட்ட பத்தியா நீங்க? போதுமாங்கண்ணே, நன்றி. நான் எப்படியும் சமாளிப்பேன்.